ஹலோ மக்களே, ரெண்டாவது ப்ரோமோ செம்ம காமெடியில் யார் வாயால் வந்து இந்த கண்டஸ்டன்ட் டிசர்விங் இல்லை, அவங்க வந்து நடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்களோ அவங்கள வச்சே வந்து ஓட்டு கேட்க வைக்கிறாங்க. செம்ம ஹோஸ்ட் இவர். இதில் செம்ம கடுப்பானது என்னென்னா, இந்த வாட்டர்மெலன் கேட்டாரே யாருக்கு சப்போர்ட் பண்ணார், அந்த ஆள் ஏன் வந்த நாள்லேருந்து சபரின்னு சபரிக்கே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க சபரி, எனக்கு அதுதான் புரியல. தப்பை வந்து தட்டி கேட்குவர், நியாயத்துக்காக குரல் கொடுக்குறவருன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொன்னார் வாட்டர்மெலன். நானும் ரொம்ப நேரமாக யோசித்து பார்க்குறேன், இந்த 90 days இல்லை 95 days என்னெல்லாம் நடந்ததுன்னு யோசிக்கிறேன். இந்த சபரி வந்து எந்த நியாயத்துக்காக குரல் கொடுத்தாங்க எனக்கு எதுவும் புரியலையே. ஒருவேளை சாந்திராவை தூக்கிட்டு வந்தாங்களே அதுவா, அந்த நியாயத்துக்காகவா? ஐயோ வாட்டர்மெலன், உனக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா? உன்னை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நீ எபிசோடு பார்த்துட்டு போயிருக்கேன்னு சொல்கிற, ஆனால் அங்கே போய்ட்டு அப்படியே வந்து சபரிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்க. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவர் வந்து நியாயத்துக்காக குரல் கொடுக்குறவலாம். அப்போ பார்வதிக்கு வந்து பண்ணாங்களே அது வந்து நியாயமா? அது வந்து நியாயம்னு சொல்கிறீங்க நீங்கள், கரெக்டாக? கேமி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த பிரவீன் காந்தி இல்லை, அவர் வந்து சாந்திராக்கு. செம்ம காமெடியாக இருக்குது. சரி ஓகே, அடுத்தது இந்த பிரவீன் ராஜ் வந்து விக்ரம், ஏன்னா எல்லாமே வந்து உடச்சிட்டு வந்திருக்காரு, அவரால் வந்து எது வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுவுமே சொல்லங்க. ஆனால் இந்த வியானா வந்து அரோராவை சப்போர்ட் பண்ணி சொன்னாங்கல்ல, மக்களே தயவு செஞ்சு அரோராவுக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு. அவெல்லாம் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? அவெல்லாம் வந்து இந்த ஷோவில் வந்து இவ்வளோ நாள் இருந்ததே வந்து பெரிய விஷயம். இதில் வேறு ஃபைனலிஸ்ட்டாக இருக்கா, டிடிஎஃப் வின்னர் வேற. அந்த பொண்ணுக்கு தான் வந்து சொம்பு தூக்க 1000 ஆளுக்கு இருக்காங்களே. விஜய் டிவி ஃபுல்லாக வந்து அரோராவோட சொத்து, அதே மாதிரி ஹோஸ்ட்டு எல்லாருமே வந்து அரோராவை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வியன்னா நீ ஏமா சொன்ன? இல்லை சார் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு வந்து யாருமே வந்து பிடிக்கல, இல்லைனா யாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? இப்போ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்கா என்ன? வியனா தானே சொன்னாங்க அரோரா பிளான் பண்ணி வினோதோட பெட்டி எடுக்க வச்சாங்கன்னு சொல்லி. அப்புறம் ஏன் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் கேட்குறேன். இந்த அரோரா பண்ணுறது எல்லாமே வந்து திருட்டுத்தனம், கிரிக்கெட் புத்தின்னு சொல்லுவேன். அடுத்தவங்களோட உழைப்பு பறித்து தான் வந்து இவெல்லாம் வந்து ஃபைனலாக வந்திருக்கு. அவளுக்கே வந்து வெக்கமே இல்லை. இவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணுற வியனா, அதுதான் வந்து இருந்தது. ஏன்னா இந்த பொண்ணு நல்லா பேசுவோம், தெளிவாக பேசுவோம், ஆனால் சில டைமில் வந்து அப்படியே குழப்பி விட்டுரும். இதுதான் வியனோட ஒரு பிரச்சனை. மக்களே எல்லாரும் ரெடியாக இருந்துக்குங்க, ஏன்னா கண்டிப்பாக அரோரா வந்து வின்னர் ஆக்கிடுவாங்க. வின்னர் ஆக்கி தான் வந்து அடங்குவாங்க இந்த விஜய் டிவி மக்கள். அடுத்த வருஷம் யாரெல்லாம் வந்து பிக் பாஸ் போகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அரோரா மாதிரி இருந்தால் டாப் 5 வந்துடலாம், டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிடலாம், ஏன் வின்னராக கூட ஆயிடலாங்க.